இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயர்ச்சியாவது குரு பகவான். ராகு கேது 18 மாதங்கள். அந்த வரிசையிலே சனீஸ்வர பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு பயிற்சி ஆவதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அந்த வரிசையிலே கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசியிலே 2.5 வருடங்கள் தங்கி பலன்களை தரப்போகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் சனிப்பெயர்ச்சியின் மூலம் நன்மைகளும் ஏற்படலாம், தீமைகளும் ஏற்படலாம். அந்த வரிசையிலே இப்பொழுது ஒவ்வொரு ராசியின் பலன்களை பற்றி நாம் கூறி வருகிறோம். இப்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது விரிவாக பேசவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசியை பொறுத்தளவில் இந்த சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். கடகராசியை பற்றி ஒரு விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2.5 ஆண்டுகளாக கடகராசிக்கு அஷ்டமச்சனியாக இருந்து சனீஸ்வர பகவான் பல இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தந்திருப்பார். பலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்பட்டிருக்கும், பலருக்கு தொழிலில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும், நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். சிலர் வேலையிலிருந்து களங்கப்படுத்தி அனுப்பப்பட்டிருப்பார்கள். சிலருக்கு சண்டை சச்சரவுகள் மூலம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கக்கூட ஏற்பட்டிருக்கும். மேலும் உறவினர்கள் மூலம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும். சண்டை சச்சரவுகள் மூலம் வம்பு வழக்கில் சிக்கியிருப்பார்கள். வருமானம் முழுவதுமாக தடைபட்டிருக்கும். வாங்கிய கடன்கள் திருப்பி செலுத்த முடியாமல் கடனிலே மூழ்கியிருப்பார்கள். 2.5 வருடங்கள் வெறுத்து போய் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சுமைகளையும் சுமந்து வாழ்க்கையே விரயம் என்பதைப் போல 2.5 ஆண்டுகள் தவ வாழ்க்கையைப் போல வாழ்ந்திருப்பார்கள். இந்த கடகராசியை பொறுத்தளவில் நாம் ஒன்றை சொல்லியாக வேண்டும். கடகராசிக்கு அஷ்டமச்சனியாக 2.5 வருடங்கள் இருந்தது. அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் என்பது ஒரு கடலை விட பெரிதானது. ஆனால் இப்பொழுது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாகிறார். இப்பொழுது மீனத்திற்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் கடகராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்திற்கு வருவதனால் அஷ்டம சனியிலிருந்து பெரிய விடுதலை அவர்களுக்கு கிடைக்கிறது. பெரும்பாலும் பலரும் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம், அது ராசி பலனை பொறுத்து தான் ஜோதிடம் சொல்லப்படுகிறதே தவிர தனிப்பட்டவருடைய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே 100% துல்லியமாக பலன்கள் சொல்ல முடியும். இது ஒரு பொது பலன்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பொது பலன்கள் என்பது 50% பொருந்தும் என்பது நீங்கள் உறுதியாக நம்பலாம். பொது பலன்களில் இப்போ கடகராசியை பொறுத்தளவில் அஷ்டமச்சனியாக சஞ்சரித்து வந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார், 9ஆம் இடத்திற்கு. மேலும் அஷ்டமச்சனியில் இருந்து பல துன்பங்களை அனுபவித்த கடகராசி நேயர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கப் போகிறார். இதுவரை அடைந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடையப் போகிறீர்கள். உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, பிரிவு இதையெல்லாம் மாற்றி அமைத்து இனிமேல் உங்கள் வாழ்க்கை சுகப்படப் போகிறது. மேலும் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல்கள் ஒன்றுபடும். உறவினர்களிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பமான சூழ்நிலைகள் உருவாகும். பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் முழுமையாக விலகும். இதுவரையில் வேலை இல்லையே என்று வருந்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். மேலும் உயர்கல்விக்கு செல்ல முடியவில்லை என்று வருந்தியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சூழல் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். சிலருக்கு வெளிநாட்டு செல்ல யோகம் கிடைக்கும். திருமண வாழ்க்கை நன்றாக அமையும். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமண முயற்சி பலிதமாகும். சிலர் புத்திர பாக்கியம் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் இவர்கள் இதுவரை கடன்பட்டு
அந்த கடனை அடைக்க முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த கடகராசி நேயர்களுக்கு கடன் அடைபடும். புதிய கடன்கள் சுப கடன்களாக உருவாகும். நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் 100க்கு 80% சுப பலன்களையும் நன்மைகளையும் செய்யப் போகிறார். முழுமையாக கடந்த ஆண்டில் இருந்த சோதனைகள் மாறும். உங்களுக்கு வெற்றி பாதைகள் கூடும். உங்களுக்கு புகழ் செல்வாக்கு உயரும். எந்த காலத்திலும் இனிமேல் இந்த மாதிரி உங்களுக்கு கடந்த ஆண்டைப் போல இந்த 2.5 வருடத்தைப் போல் இனிமேல் உடனடியாக எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு துன்பம் வராது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உயர்வு மட்டும்தான், கண்டிப்பாக வெற்றி மட்டும்தான். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வீடு வாங்க யோகம் ஏற்படும். சிலருக்கு நிலப்புலன்களால் ஆதாயம் ஏற்படும். பலருக்கு உறவுகள் மூலம் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் பெருகக்கூடும். சிலருக்கு அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடும். ஆகவே இப்பொழுது கடகராசியை பொறுத்தளவில் பலன்களை தரக்கூடிய வகையிலே அமையப் போகிறது. இவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைந்து முன்னேற்றங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். இவர்களுக்கு புது தெம்பு ஏற்படும். நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் மருத்துவம் மூலம் நன்கு குணமடைந்து ஆரோக்கியம் பெற்று உடல்நலம் தேடி வரும். மேலும் கடகராசியை பொறுத்தளவில் ஒரு புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கையில் எதிர்வரும் பிரச்சனைகளை எளிதாக சமாளித்து பெரும் வெற்றிகளை குவிக்கப் போகிறார்கள். தொழிலில் உயர்வு ஏற்படும். திருமணத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். இல்லறத்தில் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை ஏற்படும். பொது வாழ்க்கையிலே பெயர் புகழ் செல்வாக்கு கூடும். இதுவரையில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் முழுமையாக நிறைவேறும். எதிலும் அச்சமும் கவலையும் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் கவலை கொள்ள தேவையில்லை. எதிர்வரும் பிரச்சனைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சொந்தங்கள் பந்தங்கள் பற்றியில் ஒரு பெயர் புகழ் ஏற்படும். புது தெளிவும் புத்துணர்வும் பெறுவதுடன் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் இறைவனின் ஆசீர்வாதமும் பெற்று இவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவிக்கப் போகிறார்கள். இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் கடல் கடந்து செல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் விரிவடையும். வெற்றிகள் கூடும். அரசியலிலே நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு ஏற்படும். ஆசிரியர்களாக பணிபுரிவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சியையும், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் வாரி வழங்குவார் இந்த சனீஸ்வர பகவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கடகராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.